பறவை முட்டை வந்து இட்டிருக்கு. குஞ்சு பொரிக்க போறிய நேரம் வந்துருச்சு. அந்த நேரம் முட்டையை விட்டு எல்லாம் வெளியில் வரப்போகிற நேரமாக இருக்குது. அந்த நேரம் பார்த்து பயங்கர மழை வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பழமையான மரத்துக்கிட்ட போய் அந்த பறவை கேட்குது, நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்கே இருந்துக்கிறேன், இந்த மாதிரி என் பறவைகள்லாம் என்னோடய குட்டிகள்லாம் வெளியில் வரப்போகுது, இந்த நேரத்தில் என்னால் வெளியில் எங்கேயும் போக முடியல, மழை வேற வந்துட்டுருக்கு, நான் இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு வந்து அந்த மரம் வந்து பழமையான மரம் ஒத்துக்கலை. இங்கே தங்கக்கூடாது, நீ போ, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அந்த பறவை சொல்லுது, எனக்கு ரொம்ப நாள் வேண்டாம், எனக்கு ஒரு நாள் மட்டும் கொடுங்க, ஏன்னா என் பறவைலாம் வெளியில் வரப்போகுது, முட்டையை விட்டு வெளியில் வரப்போகுது, இந்த நேரத்தில் என்னால் எங்கேயும் போக முடியாது, எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு. நான் சொன்னால் கேட்க மாட்டியா, முதல்ல வெளியில் போ அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. இந்த பறவை நினச்சிட்டே போது, சரி இப்படி ஒரு மனசாட்சியே இல்லாத மரத்துக்கிட்ட நம்ம இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடம் போய் அந்த பறவை தங்கிடுது. முட்டையிலேருந்து அந்த குஞ்சுகள்லாம் வெளியில் வந்துடுது. அன்னைக்கு இரவு ரொம்ப மழை பெய்யுது. மழை பெஞ்சு அப்படியே எல்லா மரமும் சாயுது, ஒரு சில மரங்கள் சாயுது, ரொம்ப மழை அதிகமாக இருக்குது. இந்த பறவை எல்லாம் அந்த மரத்தில் உட்காந்துக்கிட்டு வேற ஒரு மரத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பறவைக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்ன மரமும் அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே இந்த பறவை சொல்லுது, பத்தியா நீ நல்லவங்களுக்குன்னு ஒரு உதவி செய்ய மாட்டேன்ட்ட, எனக்கு ஒரு சிறு இடம் கொடுத்துருந்தா என் பறவைகள்லாம் வந்து நான் என் முட்டைகளெல்லாம் நான் குஞ்சு பொறிச்சிருந்துருப்பேன், அதை கொடுக்க மாட்டேன்ட்டல்ல, அதனால தான் நீ தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டுருக்க அப்படின்னு சொன்னிச்சான். உடனே அந்த மரம் போகிற போக்கில் சொல்லிட்டே போச்சான், இப்படி ஒரு நிலைமை எனக்கு வரும்னு எனக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் ரொம்ப நாள் ஆயிட்டேன், பழமையான மரம் ஆயிட்டேன், நான் கூடிய சீக்கிரம் ஒரு காற்றுக்கே நான் தாங்க மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அந்த மழையில் நான் அடிச்சுட்டு போயிடுவேன் அப்படிங்கிறதுனால தான், கீழே விழுந்துட்டா உன்னோட பறவைகளும் இறந்துடும் அப்படிங்கிறதுனால தான் நான் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், அது நல்லதுக்கு ஏது காலம், என்னோட செயலுக்கு உண்டான விளைவு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னிச்சான். அப்போ தான் அந்த பறவைக்கு தெரிஞ்சிருக்கு தான் எவ்வளோ பெரிய தப்பு